லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு என்ற 4 ஆண்டுகளாக வெறும் விளம்பரத்திலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் மாநில கல்விக் கொள்கை வெளியீடு என்ற பெயரில் இன்று மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த கல்வி முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று கூறி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மாநில கல்விக் கொள்கை என்ற பெயரில் ஒரு குழுவை அமைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த குழு 2 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு தனது வரைவு அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த குழுவின் பரிந்துரைகளில் முக்கியமான பல கொள்கைகள் தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என்பதை நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். மேலும் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து பல திட்டங்களை ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு. மாநில கல்விக் கொள்கை குழு அமைத்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இந்த வருட கல்வி ஆண்டும் தொடங்கிவிட்டது. இன்னும் 7 மாதங்களில் திமுக ஆட்சியும் அகற்றப்படவிருக்கிறது. 3 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டு தற்போது இந்த கல்விக் கொள்கையை வெளியிடுவோம் என்பது வெறும் விளம்பரமின்றி வேறென்ன? தமிழகம் முழுவதும் அமைச்சரின் சொந்த மாவட்டம் உட்பட பல பள்ளிகள் கட்டிடமின்றி மரத்தடியில் செயல்பட்டு வருகின்றன. திமுக ஒப்பந்ததாரர்களால் கட்டப்பட்ட பல கல்வி கட்டிடங்கள் முதலமைச்சர் திறந்து வைத்த அடுத்த சில நாட்களிலேயே இடிந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை சரி செய்யாமல் வெறும் அலங்காரத்திற்காக கல்விக் கொள்கை என்று நாடகமாடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசு. திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் ஹிந்தி உட்பட பல மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அரசு பள்ளிகளில் 2 மொழிகள் தான் கற்றுக் கொடுப்போம் என்று கூறுகிறார் முதலமைச்சர். பணம் இருப்பவர்கள் பல மொழிகள் கற்கலாம். ஏழை மாணவர்கள் 2 மொழிதான் கற்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் கொள்கை. இதில் என்ன சமத்துவம் இருக்கிறது, சமூக நீதி இருக்கிறது என்பதை முதலமைச்சர் தான் கூற வேண்டும் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார்.